பணத்தை ஈர்க்கும் ரகசியம். நம்முடைய எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் பயணிக்குது அப்படின்னு சீக்ரெட் புக் சொல்லுது. அதாவது அது ஒரு காந்த சமிச்சையை உருவாக்கி அதை வெளியே அனுப்பி தேவையானவற்றை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுது. அதனால நம்ம எதை சிந்திக்கிறோமோ, எதை எண்ணுகிறோமோ, அதுல ரொம்ப வலிமையா இருக்கும்போது நம்முடைய எண்ணங்களே காந்தமாக மாறுகின்றன. அதிலிருந்து ஒரு காந்த சமிச்சை உருவாகிறது. நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை ஒரே விஷயமா சிந்திக்கணும். அதையே பத்தி திங்க் பண்ணும்போது அந்த எண்ணங்கள் ஒரு முழுமையான காந்தமாக மாறுகிறது. அதாவது பழைய மூதுரையில ஔவையார் சொல்லுவாங்க, ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்து இருக்குமாம் கொக்கு அப்படின்னு. அதாவது சின்ன சின்ன மீன் ஓடிக்கிட்டே இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு அந்த கொக்கு பெரிய மீனுக்காக காத்திருக்கும் ஒற்றை காலில் நின்று. நம்ம கொக்கை ஏமாளின்னு நினைக்க கூடாது. அது சரியான நேரத்தில் யார் என நிரூபிக்கும். அது மாதிரி நம்முடைய எண்ணங்கள் பல்வேறுபட்ட எண்ணங்கள் வரும். ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த எண்ணத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்தி அந்த எண்ணத்தை காந்தமாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு கார் வேணுமா, உங்களுக்கு வீடு வேணுமா, நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமா, நீங்க அந்த எண்ணத்தின் மீது உங்களுடைய கவனம் முழுவதும் செலுத்தும் போது அந்த எண்ணமே ஒரு அம்பு, கூர்மையான அம்பு போல் செயல்பட்டு இலக்கை நோக்கி பயணிக்கும். இதுதான் ரகசியம். பொருட்களை ஈர்ப்பதற்கு இதுதான் ரகசியம். இதனால தான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் மேடையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும். நம்முடைய எண்ணங்கள் தான் பொருட்களாக பரிணமிக்கும். அதனால எண்ணத்தை ரொம்ப துல்லியமாக்க வேண்டும். கவனத்தை ஒரே இடத்தில் குவிக்க வேண்டும். நமக்கு என்ன தேவைங்கிற இலக்கு மீது நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும்.